ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டா வரப்போற டிவிக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஜய் தளபதி விஜய் தான் பண்ண போறேன். விஜய் நல்ல மனிதனா தான் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இன்ட்ரோவர்ட்டா இருந்தா சரி இருக்கட்டும். மனிதன் ரட்சகன். ஓகே, அவங்க பண்ண ரோல் எல்லாமே மக்கள் ரட்சகனா தான். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி ரியல் லைஃப்லும் அவங்க மக்கள் ரட்சகன் தானா நடிப்பு தான் மட்டும்தான்? இல்லை, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யானையை எறும்பு கடிக்கிற கணக்கு தான் விஜய். ஸோ டிஎம்கே ஒரு யானை, ஏடிஎம்கே ஒரு யானை, அதை ஒரு எறும்பு கடிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த எறும்பு கடிக்கிறது வந்து யானையை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. எறும்பு பாட்டு யானையை கடிச்சிட்டு போயிடும். ஸோ இப்போ விஜயை வந்து டிஎம்கே அகேன்ஸ்டாக பேசுகிறாருன்னா அவருக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை, அவருக்கு படத்தில் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அவர் பேசுகிறாரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த பொலிட்டிக்கல் இந்த வாட்டி அஃபெக்ட் பண்ணாது. மேபி பர்சன்டேஜாக விஜய் ஒரு 10 to 15% வின் பண்ணலாம். மேபி ஒரு சீட் 2 சீட்டு வந்து ஈ கேன் கெட். ஸோ பட் அது பொலிட்டிக்கலாக என்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே ஸ்ட்ரக்சர் ஆகலை. இந்த ஒரு சீட் 2 சீட்டு அது மேஜரா பவர்ஃபுல் ஆப்போசிஷனா மாறியா இந்த இது மாற்றி சொல்லுவோம். புரியல எப்படி? இப்போ விஜய் நீ சொன்ன மாதிரி ஒரு பெரிய பவரா இந்த எலெக்ஷன்ல பண்ணா நீ என்ன சொல்ல போற? பெரிய எலெக்ஷன் வர சான்ஸ் இல்லை, அது வந்து விஜய்க்கே தெரியும். வர முடியாது, அதுதான் விஜய்க்கு தெரியும். இப்போ பாலிடிக்ஸுன்ற விஷயம், இப்போ எக்ஸாம்பிள் சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-15 வருஷமாக தனியாக தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட் சப்போர்ட் வருதுன்னெலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் அவர் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, பீப்புள் கிட்ட போய் என்கேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவரும் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவர் தான். அவர் ஏதோ பெருசாக எங்கேருந்தோ குதிச்சு வரல. அவரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்திருக்காரு. ஒரு டேரக்டராக இருந்திருக்காரு. அவர் 4-5 படம் நல்ல படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வரும்போது அவரை இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பட் சீமான் பண்ண தப்புகள் என்னென்னா எந்த கட்சியோடையும் போய் ஜாயின் பண்ணலை. இப்போ அது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது.